திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகையால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார். பயங்கரவாத அமைப்புகளை உருத்தெரியாம அழிக்கணும்ன்றதான் இஸ்ரேலோட மிகப்பெரிய நோக்கமா இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த நோக்கத்துக்கு நிறைய முட்டுக்கட்டைகளும் போடப்பட்டு இருக்கு. இந்த விவகாரத்துல சவுதி வெர்சஸ் ஹவுதிஸ் இந்த விஷயம் இப்ப புதுசா வேற பரிணமிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில போலாம். ஸ்க்ரீனில் ஒருத்தவங்க தெரியுறாங்களே, இவங்க பேர் கரீனா. இவங்க ஒரு இஸ்ரேலியருங்க. அதோ பக்கத்தில் 2 பேர் தெரியுறாங்களே, இவங்க தான் கரீனாவோட பேரண்ட்ஸ், அப்பா அம்மா. இந்த 2 பேரும் இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க மகளை பிரிஞ்சு வாடிட்டு இருக்க சோகம் இருக்குல்ல, அதை அப்படியே வார்த்தைகளில் விவரிச்சிருக்காங்க. என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா, ஹாஸ்டேஜ் டீல் இருக்குல்ல, அது எதுக்காக தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்கு. ஹமாஸை கேட்டிங்கன்னா அவங்க ஒரு டீலை போடுறாங்க ஹாஸ்டேஜ் டீல்னு, அது இஸ்ரேல் ஏற்க மாட்டுது. இஸ்ரேல் ஒரு ஹாஸ்டேஜ் டீலை போட்டால் அதை ஹமாஸ் ஏற்க மாட்டுது. இப்படியே நீங்கள் மாறி ஏற்காமே இருப்பீங்க. ஆனால் நாங்கள் பிள்ளைகளை இது போல் ஹாஸ்டேஜாக பறி கொடுத்துருக்கோல, நாங்கள் கடைசி வரைக்கும் கதறிக்கிட்டு இருக்கிறதா அப்படின்னு அந்த குடும்பம் கேட்குது மக்களே. ஏன்னா இவங்க இருக்காங்களே கரீனா, இவங்க சார்ந்த வீடியோஸ் அப்பப்போ வெளியே வந்துச்சு. ஹமாஸ் பிடியில் இருக்காங்க இப்போ அவங்க. அதில் ஹமாஸில் இருக்க ஒரு நபர் இவங்களை பார்த்து ஒரு வார்த்தையும் விடுவா, அப்படி யுவர் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வார்த்தைகள்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி இதை ஒரு ப்ரொபகண்டா மெட்டீரியலாக கூட IDF பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. நடக்காத விஷயம் இல்லை, அந்த வீடியோவில் பதிவாக இருக்குது, தேடி பார்த்தா உங்களுக்கே கிடைக்கும். அந்த வீடியோவில் இவங்க உச்சகட்ட சோகத்தில் இருப்பாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் பிரிஞ்சு ஒரு இடத்துல ஹாஸ்டேஜாக இருக்காங்கன்னா அந்த பொண்ணு நிலைமை யோசிச்சு பாருங்கள். இதை வச்சு அவங்க ஃபுல்லாக பேசுகிறாங்க. இந்த ஹாஸ்டேஜ் டீல் தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்குல்ல, இதுக்கான உண்மையான நோக்கம் தான் என்ன? வேணும்னே ஃபெயில் ஆகிட்டு இருக்கா, இல்லை வேறு எதனா காரணம் இருக்கா? என்னோட மகளை நினச்சி நாங்கள் உருகினபடியே இருக்கோங்க, ஒரு நாள் கூட நிம்மதியாக எங்களுக்கு தூக்கம் வர மாட்டுது. வெறும் எண்ணங்களால் மட்டும் அவளை எங்களால் மீட்க முடியாது அப்படின்றாங்க. இந்த லைன் சாதாரண லைனாக மேபி உங்களுக்கு கன்வே ஆகலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க வழிகள் இருக்குல்ல, ஹாஸ்டேஜாக சிக்கியிருக்கவங்களோட பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த வழி புரியும். இந்த சென்டிமெண்ட்டான விஷயம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இதையே ஓவர்டேக் பண்ணுற மாதிரி ஒரு கொடுமை ஒன்று நடந்திருக்குங்க. இப்போ காசாவில் இந்த பாலஸ்தீனர்கள்லாம் அடைக்கலம் கோரி தங்கியிருக்காங்களே, ஆக்சுவலாக சொந்த நிலத்தில் அடித்து விரட்டப்பட்ட மக்கள் மாரி ஆகிட்டாங்க இப்போ அவங்க. அங்கே இருக்க பாலஸ்தீன மக்கள் நலன் சார்ந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க, ஒரு டெம்பரரி ஷெல்டரில். இந்த இடத்துல இஸ்ரேலிய ராணுவம் அட்டாக் பண்ணியிருக்கு. எத்தனை பேர் தெரியுமா? 29 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. எத்தனை உயிர்களை பறி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அங்கே இருக்க மக்கள். ஏற்கனவே இருக்க இடம் இல்லாமல் இங்கே வந்துருக்காங்க. இந்த இடமும் நிரந்தரம் இல்லைன்ற மாதிரி தான் இப்போ ஏற்பட்ட அட்டாக்குங்க. ஆக்சுவலாக இது முதல்ல வதந்தி தான் பல பேர் நம்பினாங்க. ஆனால் IDF இருக்குல்ல, இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஆமாம் நாங்கள் அந்த இடத்துல தாக்குதல் நடத்தணும். அதுக்கு என்ன காரணம்னா, அக்டோபர் 7 அப்போ இஸ்ரேலுக்குள்ள புகுந்த ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தினாங்களே, அந்த தாக்குதலுக்கு முக்கிய மூளையாக செயல்பட்ட ஒரு நபர் இங்கே தான் இருக்கான்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதனால் அதை நாங்கள் அட்டாக் பண்ணோம், அந்த நபரை அழிச்சிட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்கு. அந்த ஒரு உயிர் எடுக்கிறதுக்கு 29 உயிர் பலி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் IDF ஒரு விஷயம் தெளிவுபடுத்துகிறாங்க. ஏங்க, மக்கள் உயிரிழந்திருக்காங்க தான், சிவிலியன்ஸு, எங்களுக்கு புரியுது. ஆனால் நாங்கள் இந்த ஃபைட்டர் ஜெட் மூலமாக குறைஞ்ச சர்க்கம்ஸ்டான்சஸில் மட்டும் அட்டாக்கை மேற்கொள்கிற மாதிரி தான் நாங்கள் ஆயுதங்களை பிரயோகப்படுத்தணும். மற்றபடி நாங்கள் பேட்டில் ஃபீல்டில் பயன்படுத்துகிற ஆயுதங்களை பயன்படுத்தியிருந்தால் உயிரிழப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. இத்தனை பேர் செத்துருக்காங்க, அதை சார்ந்து இறக்கப்பட்ட மாதிரி தெரில. ஆனால் எதில் சப்பக்கட்டு பார்த்தீங்களா? ஓகே, இந்த இஸ்ரேலோட மாடர்ன் சர்வேலன்ஸ் மெத்தட் இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் சவால் விடுற மாதிரி ஹெஸ்புல்லா பழைய டெக்னிக்கு போயிட்டாங்க. ஓல்ட் ஸ்கூல் டெக்னிக்னு சொல்லுவாங்க. அதை இப்போ கையில் எடுத்துக்க ஹெஸ்புல்லா. அது என்னப்பா டெக்னிக்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அந்த செல்ஃபோன்ஸ் அப்புறம் இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணிருக்க டிவைஸு, இதெல்லாம் இஸ்ரேலால் ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும். அவங்களால ஈஸியாக இது எல்லாத்தையுமே என்ன வேணாலும் நினைக்கிறத பண்ண முடியும், ஹேக் பண்ண முடியும். ஸோ இதெல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு இந்த ஹெஸ்புல்லாவில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்களா, லேண்ட்லைன் ஃபோன்ஸ் இருக்குல்ல, அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்களாம். இது கூட பேஜர்ஸ் இருக்குல்ல, அதை பயன்படுத்துகிறாங்களாம். கோட் வேர்ட்ஸ் இருக்குங்க, இதெல்லாம் அவங்க ஃபுல்லாக அந்த கொரியர் ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணி அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களாம். இது போல் எதெல்லாம் அதிநவீனம் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையும் வழக்கத்துலேருந்து ஒழிச்சிட்டு பழைய விஷயங்களை திரும்ப அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்களாம். இந்த அக்டோபர் 7 அட்டாக் கூட நடந்துச்சு பார்த்தீங்களா, ஹமாஸ் உள்ளே வந்து இஸ்ரேலை அடிச்சிருந்தாங்க பாருங்கள்.
அப்போ கூட இஸ்ரேல் உளவுத்துறையாலேயே இப்பேற்பட்ட தாக்குதல் நடக்க போதுன்னு கண்டுபிடிக்க முடியலையா. அப்போ அவங்க ஃபுல்லாக எப்படி இந்த எரர் நடந்துச்சுன்னு தேடி போகும்போது தான் தெரியுது, மாடர்ன் எக்யூப்மெண்ட், கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் எதுவுமே ஹமாஸ் பயன்படுத்தாமல் இருந்திருக்காங்க. ஹமாஸ் அப்போ பண்ணிச்சுல, அதுதான் ஹெஸ்புல்லா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சர்வேலன்ஸ் மெத்தட்ஸ்க்காக தான் இஸ்ரேலிய ராணுவம் அவ்வளோ கோடிகளை வாரி அரைச்சிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹெஸ்புல்லா அவங்க சிலபலே இல்லாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஓகே, ஹெஸ்புல்லா இப்போ என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, போரை பார்த்து எங்களுக்கு பயமே கிடையாது, பிளைண்டிங் இஸ்ரேல் இதுதான் எங்களோட இப்போதைய டார்கெட்டு. போரில் எங்களோட வீரர்கள் இறக்கலைங்க, விதைக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா எங்களோட வீரர்கள் ஒவ்வொருத்தரும் இறக்கும் போதும் நாங்கள் நிறைய டாக்டிக்ஸை கற்றுக்கிட்டோம், குறிப்பாக கம்யூனிகேஷன் சார்ந்த டாக்டிக்ஸை கற்றுக்கிட்டோம். இது இஸ்ரேலுக்கு எதிரான எங்களோட தகவல் தொடர்பு முறை இருக்குல்ல, அதோட என்ஹான்ஸ் பண்ண வெர்ஷனாக இப்போ மாறி இருக்கிறதா ஹெஸ்புல்லாவோட தலைமையே சொல்லுதுங்க. ஸோ அத்தனை பேர் உயிரை விட்டுருந்தாலும் டாக்டிக்ஸை கற்றுக்கணுன்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு வார் ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டா கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப 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 மஸ்ட்டு. எந்த இடத்துல சோல்ஜர்ஸ் இருக்காங்க, எந்த இடத்துல எந்த சோல்ஜருக்கு ஃபுட்டு தேவைப்படுது, வெப்பன்ஸ் எத்தனை பேர் தேவைப்படுது, மருந்து பொருட்கள் எத்தனை பேர் தேவைப்படுது, இதெல்லாம் கம்யூனிகேஷனால் மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்பேற்பட்ட கம்யூனிகேஷனை இவங்க இந்த ஓல்ட் ஸ்கூல்லேருந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க ஹெஸ்புல்லா. இதன் மூலமாக தான் ஆயுத போக்குவரத்து, எந்த இடத்துல ஆயுதம் கம்மி எதில் அதிகம், ஃபுல்லாக இந்த போக்குவரத்து. ரெண்டாவதாக இவங்களோட அமைப்பினருக்கான ஹெஸ்புல்லால அவங்க எங்கேருந்து எது வரைக்கும் முன்னேறணும், எங்கே இஸ்ரேலிய படைவீரர்கள் நடமாட்டம் இருக்குது, அந்த இடத்த நம்ம எந்த அளவுக்கு தவிர்க்கிறது, இதுவாக இருக்கட்டும், இந்த ஹெஸ்புல்லால இருக்க பெருந்தலைகள் சந்திப்பாக இருக்கட்டும், மீட்டிங்ஸ், இதெல்லாம் இந்த ஓல்ட் ஸ்கூல் கம்யூனிகேஷனை வச்சு தான் இப்போ நடந்துட்டு இருக்கான். இந்த ஹெஸ்புல்லாவை சும்மா சொல்லக்கூடாதீங்க, ஏன்னா அவங்க இஸ்ரேலோட ஈகோவை எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹெஸ்புல்லா பண்ணிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட அதில் ஒரு நீட்சின்னு சொல்லலாம். என்னன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, மார்க் பண்ணப்பட்ட சில பகுதிகள், இது எல்லாமே இஸ்ரேலில் இருக்கிற சிவிலியன் அண்ட் மிலிட்ரி சைட்டுங்க. இந்த இடத்துல வான் பரப்பு மேலே இந்த ஹெஸ்புல்லா ட்ரோன்ஸை பறக்க விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வரைக்கும் வீடியோவை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலோட பார்டருக்குள்ளே இவங்க இந்த வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. இந்த எடுக்கப்பட்ட அந்த வீடியோ காட்சிகள் இருக்குல்ல, இதை நெக்ஸ்ட் எபிசோடு அப்படின்னு தலைப்பை போட்டு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹெஸ்புல்லா எந்த அளவுக்கு டீஸ் பண்ண முடியுமோ இஸ்ரேலை டீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக லெபனான் பார்டரை ஒட்டி இருக்க இஸ்ரேலிய பகுதிகள் இருக்குல்ல, இந்த நஹரியா, சஃபேது, ஹைஃபா, மவுண்டவ், இந்த பகுதிகளெலாம் ஃபுல்லாக அந்த வீடியோ காட்சிகளில் தெளிவாக பதிவாகி இருக்கு. இந்த ஒரு வீடியோ சார்ந்த ஹெஸ்புல்லா இப்போ என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் வெளியிட்டிருக்க 2வது வீடியோ இது. ஏற்கனவே இஸ்ரேல் பகுதிகளில் நாங்கள் படம் பிடிச்சி வெளியிட்டோம், இது 2வது அட்டம்ப்ட்டு. இப்போ ஏற்பட்ட ஐடிஎஃப் எங்களை எப்படிங்க அழிக்க போகுது, எங்களோட ட்ரோன்ஸே உங்களால் தடுக்க முடியல, நீங்கள் எங்களை அழிக்க போகிறீங்களா? இஸ்ரேலோட கேப்பபிலிட்டி இவ்வளோ தான், இதை உலகம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹெஸ்புல்லா சொல்லியிருக்கு. ஹெஸ்புல்லா இது போல் டீஸ் பண்ணுறதுலாம் என்னவோ, இந்த இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ்லாம் சிவிலியன்ஸ் இருக்க பகுதியில் இந்த காசா முழுக்கும் அட்டாக் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. எங்கே பழி வாங்க வேண்டியதை எங்கே பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. ஓகே, இந்த ஹெஸ்புல்லாவோட இந்த ஒரு டெக்னிக் இருக்குல்ல, இதையே தான் ஹவுதியும் கையில் எடுத்திருக்காங்க. இந்த ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுதி இந்த 3 தரப்பும் ஈரானோட ப்ராக்சிஸ் அப்படின்னு ஏற்கனவே இஸ்ரேல் திரும்ப 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 சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் ஹவுதியும் களத்தில் இறங்கியிருக்காங்க. ஹவுதி என்ன பண்ணுறாங்க, சவுதி அரேபியாவோட ஏர்போர்ட் இருக்குல்ல, முக்கியமான ஏர்போர்ட் அதுவாக இருக்கட்டும், முக்கியமான போர்ட் துறைமுகமாக இருக்கட்டும், அது மேலெலாம் ட்ரோன்ஸ் அமைச்சு அவங்க ஃபுல்லாக அந்த காட்சிகளை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஹெஸ்புல்லா பண்ண மாதிரி அந்த காட்சிகளையும் இவங்க வெளியிட்டிருக்காங்க. ஹவுதிஸு ஜஸ்ட் ட்ரை இட் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேப்ஷனே கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் சில பகுதியில் அவங்க ஹைலைட் பண்ணியே காமிச்சிருக்காங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நாளை பின்ன ஹவுதிஸ் இங்கே அட்டாக் பண்ணுறாங்கன்னா இந்த பர்டிகுலர் டார்கெட்டை தான் அவங்க மனசில் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் படம் பிடிச்சி எங்களால் உங்களை அட்டாக்கும் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஹவுதிஸ் சவுதி அரேபியாவை மிரட்டியிருக்காங்க. அந்த வீடியோ வெளியிட்ட கையோடு ஹவுதிஸ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎஸ், யூகே, இஸ்ரேல் இந்த 3 தரப்பையும் நாங்கள் ஏற்கனவே எச்சரிச்சிட்டோம். இப்போது சவுதி அரேபியாவை நாங்கள் கடுமையாக எச்சரிச்சுக்கிறோம். அமெரிக்கா கூட சேர்ந்துக்கிட்டு எங்களை அழிக்கிறதுக்கு நீங்கள் திட்டம் போடாதீங்க, அதை பற்றி யோசிக்கவே செய்யாதீங்க. ஏமன் பொருளாதாரம் இருக்குல்ல, இது செதஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் கனவு காணாதீங்க. ஏமன் மேலே உங்களோட பார்வை விழாமல் இருக்கிறதே நல்லது. அதையும் தாண்டி ஏமன் மேலே உங்கள் பார்வை விழுந்து ஏதாவது நீங்கள் அமெரிக்கா கூட சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா சவுதியை கபலீகரம் செய்யறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம்னு ஹவுதிஸ் இப்போ கிளம்பியிருக்காங்க. இவ்வளோ கலைவரங்களுக்கு மத்தியில் ஈரான் அதிபர் தேர்தல் சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இவர் தான் அடுத்த ஈரான் அதிபர்னு சொல்லிட்டு. இதற்காரில் சையத் ஜலீலி, ஆக்சுவலாக இவர் தான் ஈரான் அதிபர் இருக்கையை அலங்கரிப்பார்னு ஒரு பெரிய எஸ்டிமேஷன் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இவரை மசூத் பெசஷ்கியான் தோற்கடிச்சிட்டாரு. 54.8% அவரோட வாக்கு சதவிகிதம். வர்ற 30ஆம் தேதி பதவி ஏற்பு விழா நடக்கலாம்னு இப்போ ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இதுக்கு மத்தியில் இன்னொரு தகவலும் கசிஞ்சிருக்கு. ஈரானோட சுப்ரீம் லீடர் இருக்கார்ல கமனி அவர்கள், இவர் கவலை அடைஞ்சிருக்கிறதா ஒரு தகவலுங்க. ஏன்னா இவர் அந்த போஸ்ட்டுக்கு வருவார்னா சுப்ரீம் லீடரே நினச்சதாமோ, மாறா மசூதார்கள் வர்றது அவருக்கு பெருசாக உடன்பாடு இல்லைனோ இப்போ ஒரு தகவல், உறுதிப்படுத்தாத தகவல் வெளியே வந்துகிட்டு இருக்கு.
இதுக்கு என்ன காரணம்னா மசூத் முழுக்க முழுக்க ப்ரோ வெஸ்டர்ன் மனநிலை கொண்டவர்னு சொல்லப்படுதுங்க. அதாவது அமெரிக்கா தலைமையில் மேற்குலக நாடுகள் இருக்குல்ல, அந்த நாடுகள் சார்ந்த அபிமானம் அவருக்கு இருக்கிறதாவும், அப்பேற்பட்ட ஒருத்தர் ஈரான் அதிபராக வந்துட்டார்னா நாம் எப்படி போல்டாக ஸ்டாண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு ஈரானோட பெரிய பெரிய தலைகளும் சுப்ரீம் லீடர் முதற்கொண்டு மனசில் கலக்கம் அடைஞ்சிருக்கிறதா இந்த தகவல். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஈரான் அமைதியாகிடுச்சு அப்படின்னா எல்லாமே அமைதியாகிடும். ஈரான் ஆவேசம் கொள்ளுது அப்படின்னா போர் பதட்டம் உச்சகட்டத்தை எட்டும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.